பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அழகான வசனம் பாருங்கள். முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். முதற் பலன், முதல் பலன், முதலாவது மணி நேரம், வாரத்தின் முதலாவது நாள், உங்களுடைய வயிற்றுல பிறகு முதலாவது குழந்தை, உங்களுடைய வருமானத்தின் முதல் பங்கு, நீங்க எடுக்கிற தீர்மானங்களை யார முக்கியப்படுத்தி எடுக்கிறீங்க? இதெல்லாம் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, காலையில எந்திரிச்ச உடனே முதல் மணி நேரம், முதற் பலன் யாருக்கு கொடுக்கிறோம்? செல்போனுக்கா, அல்லது வேற ஏதாவது வீட்டுல வேலைக்கா, அடுப்படிக்கா, காஃபி ப்ரிப்பரேஷனுக்கா, எதுக்கு கொடுக்கிறோம்? யோசித்து பாருங்கள். வாரத்தின் முதல் நாள் யாருக்கு சொந்தம்? தேவனாகிய கர்த்தருக்குரியது. பிரியமானவர்களை, நம்ம கொடுத்து பார்ப்போம். இன்னைக்கு முதற்கொண்டு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அப்பா, ஒரு நாளின் முதல் மணி நேரம் அது உங்களுக்கு நாங்க கொடுப்போம். ஆமென். காலையில எழுந்திருச்சாலும் சரி, 12ல இருந்து 1 மணி வரைக்கும் இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. வாரத்தின் முதல் நாள் அது உமக்குரியது ராஜா. இன்னும் மாதத்தின் முதல் நாள், முதல் வாரம் அது உமக்குரியது ராஜா. எங்களுடைய விளைச்சல், எங்களுடைய வருமானத்தின் முதற் பங்கு அதை உங்களுக்கு நாங்க கொடுப்போம். எங்களுடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உங்களை முன் வைத்து நாங்க எடுப்போம். பிள்ளைக்கு திருமணமா, ரட்சிக்கப்பட்ட பையனா பார்த்து திருமணம் பண்ணுவோம். நம்ம எதை பார்த்து பண்றோம்? முதலாவது ஐஸ்வர்யம் இருக்கா, பிசினஸ் எப்படி இருக்கு, கார் இருக்கா, எல்லாம் நல்லதுதான். ரட்சிப்பு இருக்கா, ரட்சிப்பு இருக்கா? பிரியமானவர்களே, தேவனுக்கு முதலிடம், முதல் பலன், முதல் பலன் என்று இந்த வசனம் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய விளைச்சலின் முதல் பலன், காணிக்கையின் முதல் பலன் கர்த்தருக்குரியதுங்க, கர்த்தருக்குரியது. நம்ம நாளை அவரோடு கூட தொடங்குவோம், வாரத்தை அவரோடு கூட தொடங்குவோம். எல்லாம் நலமா இருக்கும், வெற்றியாய் முடியும். முதலாவது மணி நேரங்களையும் நாட்களையும் தேவனுக்கு கொடுத்து அவரை மகிமைப்படுத்துவோமா? பிரியமானவர்களே, அவரை முன்வைத்து முக்கியமான தீர்மானங்களை எடுப்பீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பன், அருமையான இரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, முதற் பலன் உமக்குரியது ராஜா. அதை நாங்க உங்களுக்கு கொடுத்து அதனால உண்டாகிற பெரிய வெற்றியை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.